வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலி ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம நடக்கவே முடியாமல் பேக் பெயினோட வந்திருந்தோம் இல்லையா? நகர முடியாத அளவுக்கு வந்திருந்தோம் சிவியரா. இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஆக்சுவலி ரிவ்யூக்காக வந்துட்டு இருக்கோம். எஸ் சார், கரெக்ட். இப்போ எப்படி இருக்கீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம்? ஆல்மோஸ்ட் 100% டேம் ஷூர் ஐம் ஆல்ரைட் சார். அதுமே கிரெடிட் கோஸ் யுவர் அண்ட் என்டையர் டீம் தான். மேலே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 இயர்ஸாக எனக்கு பேக் பெயின் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அதாவது ஒரு டூர் மாதிரி 3 months ஒன்ஸ் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருப்பேன். இன்ஜெக்ஷன் போடுவாங்க, டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, பெயின் கில்லர் போடுவாங்க, அப்படியே தான் போயிட்டு இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் ரெஃபரில் வந்து லாஸ்ட் 1.5 years வந்து அதுக்கப்புறம் வந்து அதே வந்து பெரிய ரிலீஃப் எனக்கு, உண்மையிலே பெரிய ரிலீஃப். அதுக்கப்புறம் வந்து என்னோட இதனால தான் நான் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியல, அந்த மந்த்லி சொல்லி வர முடியல. அதனால கொஞ்சம் ப்ரிகாஷனாக வந்தேன். இப்போ உண்மையிலே அந்த எந்திரிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து ஐ எம் வெரி வெரி நார்மல் அண்ட் அப்சல்யூட்லி குட். ஓகே, இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? யா ஷூர், கண்டிப்பா சார் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே சார். முடிஞ்சா மந்த்லி ஒன்ஸ் மட்டும் ஒரு ஃபுல் பாடிக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. டெஃபினெட்லி 100% பண்ணிட்டு நம்மளோட பேக் லாஸ் பண்ண தப்பு நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஆக்சுவலி தேங்க்ஸ் ஃபார் என்டையர் டீம் சார். அது ஜென்ரலாகவே வழின்னு வந்து வைங்களேன், முதல்ல வந்து எடுத்தோம்னா வந்து நம்ம வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம் இல்லைங்களா, அதே பெரிய விஷயம். அது ஒரு சின்னதே வந்து மனசுல ஒரு மோட்டிவேஷன், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. அதான் அதே பெரிய விஷயம் சார். தேங்க்ஸ் ஃபார் என்டையர் டீம்லி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆனந்த் சார். தேங்க்யூ சார்.